சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாருன்னா, ஜெகன் கட்சியோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாநகராட்சிகள கைப்பற்ற முயற்சியில இப்ப இறங்கியிருக்காங்க. 2 நாளா விசாகப்பட்டினத்துல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, அங்க இருந்து ஒரு 12, 13 ஜெகன் கவுன்சிலர்கள் வந்து தெலுங்கு தேசத்துக்கு போயாச்சு. இன்னும் மேற்கொண்டும் போவாங்க போல இருக்கு. சோ மாநகராட்சியில நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மாநகராட்சி பிரசன்ட் மேயரை தோற்கடித்து இப்படி இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்கீம், பொலிட்டிக்கல் ஸ்கீம் மாதிரி அது தெரியுது. இது வைசாக் மட்டும் இல்ல, பல மாநகராட்சிகளையும் இந்த நிலைமை நோக்கி போகுதுன்னு அந்த டெக்கான் கரானிகள் மாதிரியான பத்திரிகைகள் எழுதுகின்றன. அப்போ ஜெகனுக்கு நீங்க உள்ளாட்சி அமைப்புகள்ல அவங்க வெற்றி பெற்று வச்சிருக்கிறத இழந்தாங்க அப்படின்னா அடுத்த கட்ட அரசியல் பண்ணவே முடியாது. அவருக்கான புகலிடம் எதுன்னா மத்திய அரசாங்கம் தான். மத்திய அரசாங்கம் தான் வந்து நாயுடுவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா நாயுடு கண்ட்ரோல் ஆக மாட்டாரு. காரணம் என்னன்னா, அவரு ஏற்கனவே வந்து மோடி எதிர்ப்பாளரா தான் இருந்தாரு.